தாவேக தலைவர் விஜய் தான் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பின் மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை பெரம்பூரிலும், அதைத் தொடர்ந்து கொளத்தூர், வில்லிவாக்கத்தில் இரவு 7 மணி வரையும் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. இருப்பினும் பெரம்பூர் தொகுதியில் முன்கூட்டியே மதியம் 1:30 மணிக்கு விஜய் பிரச்சாரம் செய்தார். அதேபோல் கொளத்தூர் தொகுதியிலும் மாலை 4:30 மணிக்கு பிரச்சாரம் நடந்தது. கொளத்தூரில் எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமாக இருந்ததால் திட்டமிட்டபடி விஜயால் பேச முடியவில்லை. மேலும் வில்லிவாக்கத்தில் காவல்துறை சார்பாக முறையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யவில்லை என கூறி அங்கு பிரச்சாரம் செய்யாமல் விஜய் வீடு திரும்பினார். இந்நிலையில் விஜய் மீது தேர்தல் நடத்தை விதி மீறியதாக பெரவள்ளூர் போலீசார் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நிலை கண்காணிப்பு குழு அதிகாரி குமார் அளித்த புகாரின் பேரில் விஜய் உள்ளிட்ட 5000 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. 30 ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தியதாகவும், ஆம்புலன்ஸ் செல்லும் பாதையை மறைத்ததாகவும், 5000த்திற்கும் அதிகமான மக்களை திரட்டியதாகவும் குமார் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். பொது பாதையை மறித்தல், அதிகாரிகளின் உத்தரவுக்கு ஒத்துழைப்பு அளிக்காதது, சட்டவிரோதமாக கூடிய கூட்டத்தில் பேசுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு போடப்பட்டுள்ளது. இதேபோல தேர்தல் நடத்தை விதி மீறியதாக கொடுங்கையூர் போலீசார் 2 பிரிவுகளில் வழக்கு பதிந்துள்ளனர். விஜய் மற்றும் தாவேக மாவட்ட செயலாளர் சிவா மீது இந்த வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. பிரச்சாரம் துவங்கிய முதல் நாளிலேயே கூட்டம் பாதியில் ரத்து செய்யப்பட்டது. மேலும் பல வழக்குகளும் பதிவாகியுள்ளன. இதனால் தாவேகாவினர் அதிர்ச்சியில் உள்ளனர். லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. Lakshmi Ceramics, India's largest retailer.